ஐக்கிய அரபு அமீரகமானது கடந்த 2 தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிக வெப்பமான மே மாதத்தை இந்த ஆண்டு பதிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. 2003ஆம் ஆண்டு வானிலை பதிவுகள் தொடங்கியதில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதன் வெப்பமான மே மாதத்தை அனுபவிச்சிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை தற்போதைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் வெப்பம் நீடிக்கிறது. குறிப்பாக அல் ஐன் அருகே உள்ள ஸ்விஹானில் மே 24 அன்று அதிகபட்சமாக 51.6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருக்கு. மே மாதத்தில் நாட்டில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த வெப்பநிலை இதான். 2009 அல் ஷவாம் மேக்கில் பதிவான 50.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை இது முறியடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நாள் முழுவதும் வெப்பநிலை இப்ப கூடிட்டே வருதாம். சராசரியா வெப்பநிலை இப்போது வழக்கத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மே மாதத்திற்கான சராசரி அதிகபட்ச வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸை எட்டிருக்கு. 2003 மற்றும் 2024க்கு இடையில் பதிவான அதிக அளவு சராசரி வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் விட இது அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வெப்ப நாட்களின் அதிகரிப்பு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா முழுவதும் காணப்படும் பரந்த வெப்பமயமாதல் போக்கோட ஒத்துப்போகுதுன்னு சொல்றாங்க. ஜூன் மாதத்துல முதல் 11 நாட்களையே சராசரியை விட அதிகமான வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இன்னும் இந்த மாசம் முடியவே இல்லை, இன்னுமே இந்த வெப்பம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான வெப்பம் இப்போ காலை மாலை அந்த நேரத்திலையுமே அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. அமீரகத்தின் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில காலநிலை போக்குகள் வரும் ஆண்டுகளில் நீண்ட மற்றும் வெப்பமான கோடை காலங்களை சுட்டிக்காட்டுவதால் வெப்பத்திற்கு எதிராக கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் வானிலை ஆலோசனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுறாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.